ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 4ஆம் திருமொழி 6ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்போது நாம் எங்க இருக்கோம்? நம் வீட்டில் இல்லை, செல்போன் முன்னாடி இல்லை, டிவி முன்னாடி இல்லை, அலுவலகத்தில் இல்லை, நேரா ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். அந்த 10 மாதம் நிரம்பிய குட்டி கண்ணனுக்கு சந்திரனை காட்டி காட்டி அழகு காட்டி கொண்டிருக்கிறோம். அந்த சந்திரனை எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் சந்திரன் வரமாட்டேங்கிறான். அதுலயும் கடந்த பாசுரத்துல நம்ம குட்டி கண்ணனே தன் திருவாய் மலர்ந்து சந்தமாமா சந்தமாமா சந்திரனுடைய பேர் சொல்லி கூப்பிட்டுட்டான். அதுவரை சும்மா கை காட்டி இப்படி இப்படி கூப்பிட்டு இருந்த கண்ணன் தன்னுடைய மழலை சொல்லால, அதுவும் 10 மாத குழந்தை கண்ணன் அமுதம் ஊற ஊற சந்திரனை கூப்பிட்டுட்டான். அப்பவும் சந்திரன் வரதா தெரியல. பெரியாழ்வார் யசோதைக்கு கோபம் வந்துருத்து. கோபம் வந்து சந்திரனை பார்த்து சொன்னாலாம், இப்ப பாரு, என் கண்ணனை சாதாரண குழந்தைன்னு நினைச்சுன்னு தானே அவன்கிட்ட நீ இவ்வளவு விளையாட்டு காட்டுற. எங்க கண்ணன் விளையாட்டு காமிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அவன் கையில பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு இருக்கு, சுதர்சனம்ங்கிற சக்கரம் இருக்கு, அப்புறம் ஷார்ங்கம்ங்கிற வில் இருக்கு, நந்தகம்ங்கிற வாள் இருக்கு, கௌமோதகிங்கிற கதை இருக்கு. அத்தனை ஆயுதங்களையும் உன் மீது ஏவினா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு மிரட்ட வேண்டிதான். இதெல்லாம் அதட்டினாதான் வேலை கிடைக்கும்னு 6வது பாசுரத்தில் பெரியாழ்வார் யசோதை முடிவெடுத்தாள். நமக்கு காரியம் ஆகணும், வேலை நடக்கணும்னா சந்திரனை மிரட்ட வேண்டும். அதுதான் இந்த 6வது பாசுரம். ஆயர்பாடி, பெரியாழ்வார் யசோதை, இடுப்பிலே கண்ணன். கண்ணனே வாய் திறந்து கூப்பிட்டதுக்கு அப்புறமும் அது என்ன சந்திரன் மேல இருக்கிறது? வாங்க ஒரு மிரட்டுவோம். எதை வச்சு மிரட்ட போறோம்? 5 ஆயுதங்கள் பகவான் கையில இருக்கு இல்லையா? 5ஐயும் உன் மீது ஏவிடுவான். ஒழுங்கா வா அப்படின்னு கூப்பிடுவோம். இந்த பாட்டிலேயாவது வரானா இல்லையான்னு ஒரு கை பார்த்துடுவோமா? பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 4ஆம் திருமொழி 6ஆம் பாசுரம். தண்டொடு சக்கரம் ஷார்ங்கம் ஏந்தும் தடக்கையன் கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான். உண்ட முளைப்பால் அரா கண்டாய் உறங்காவிடில் விண்தனில் மன்னிய மாமதி விரைந்து ஓடிவா. தண்டொடு சக்கரம் சார்ங்கம் ஏந்தும் தடக்கையன் கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான். உண்ட முளைப்பால் அரா கண்டாய் உறங்காவிடில் விண்தனில் மன்னிய மாமதி விரைந்து ஓடிவா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, கண்ணன் கூப்பிட அது என்ன உனக்கு அவ்வளவு திமிரு, மேலதான் இருப்பேங்கிற? எங்க கண்ணன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அவன் தான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், பரம்பொருள். 5 ஆயுதங்கள் ஏந்தியவன். என்னென்ன 5 ஆயுதம்னா, தண்டோடு, தண்டுனா கதைன்னு அர்த்தம். தன்னுடைய இடது கீழ்த்திருக்கரத்தில் கௌமோதகி என்ற கதை ஏந்தி இருப்பார் அல்லவா? அதான் தண்டோடு. அந்த கதையாகிய ஆயுதத்தை கையில் ஏந்தியவன், ஜாக்கிரத. அப்புறம் சக்கரம், சக்கரம்னா சுதர்சன சக்கரம். தன்னுடைய வலது மேல் திருக்கரத்திலே சக்கரம், சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரத்தை ஏந்தி இருக்கிறான். அதுக்கப்புறம் ஷார்ங்கம், இந்த பக்கம் பார்த்தா ஷார்ங்கம் என்னும் வில், தன்னுடைய பெரிய கம்பீரமான அந்த வில், ஷார்ங்க பாணியாக ஷார்ங்க வில் ஏந்தி இருக்கிறான். அப்ப தண்டோடு கௌமோதகி கதையோடு, சக்கரம் சுதர்சன சக்கரம், ஷார்ங்கம் என்ற அந்த வில் ஏந்தும், இவற்றை தாங்கி இருக்கக்கூடிய தட கையன். கையன்னா கையை கொண்டவன், தடனா அகலமான விசாலமான அர்த்தம். பெரிய கையான் பெருமாளுக்கு. ஏன்னா சுதர்சன சக்கரம்ங்கிறது அவ்வளவு பெருசு, கௌமோதகி கதைங்கிறது அவ்வளவு பெரியது, ஷார்ங்கவில் அவ்வளவு பெருசு. இதெல்லாம் தாங்குறாருன்னா அந்த கை எவ்வளவு அகலமா இருக்கணும். அதனாலதான் ஏந்தும் தடக்கையன். இதை ஏந்துவதற்கு எவ்வளவு அகலமா இருக்கணுமோ அவ்வளவு அகலமான திருக்கையோடு கூடியவன். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், 5 ஆயுதம்னு சொன்னியே, பாட்டுல 3 ஆயுதம் தானே இருக்குன்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார். மிச்சமுள்ள 2க்கும் அது உபலட்சணம்னு புரிஞ்சுக்கோங்க. உபலட்சணம்னா ஆகு பெயர்னு அர்த்தம். ஒரு கோஷ்டி, ஒரு குழு இருக்குன்னா அதுல 5 விஷயம் இருக்குன்னா அதுல 3 சொன்னாலே மிச்சம் இருக்கிற 2ஐயும் சொன்ன மாதிரி. இதுக்கு நாங்க புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்லுவோம், முன்பே சொல்லி இருக்கிறேன். மாடியில வத்தல் வடம் காய போட்டிருக்கோம். ஒருத்தனை காவல் வைத்தார்களாம். எதுக்கு காவல்னா, குருவி வந்து சாப்பிடாம பாத்துக்கோன்னு காவல் வச்சாங்க. காவல் இருந்தான். சாயந்தரம் பார்த்தா ஒன்னும் காய வச்ச வடம் வத்தல் எதையுமே காணோம். அவன்கிட்ட கேட்டார்களாம், ஏட்டா குருவி வராம பாத்துக்கோன்னு சொன்னோமே, என்னடா பண்ணன்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், காக்கா வந்து சாப்பிட்டு போயிடுத்துன்னா. நீ குருவி வராம தானே பாத்துக்க சொன்ன, காக்கா சாப்பிட்டது கண்டுக்கல.
அப்ப சொன்னார்கள், அதை பார்ப்பா, குருவி வராம பாத்துக்கோன்னு சொன்னாலே குருவி, காக்கா, புறா, பருந்து எதுவுமே வராம பாத்துக்கோன்னு அர்த்தம். அப்போ குருவி என்பது மொத்த பறவைகளையும் குறிக்கிறது. அதுக்குத்தான் ஆகு பெயர்னு பேரு தமிழ்ல. ஆங்கிலத்துல சைனடோக் என்று சொல்வார்கள். அதுபோல தண்டோடு சக்கரம் ஷார்ங்கம்னு சொன்னாலே சொல்லாத இடது மேல் திருக்கரத்தில் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த சங்காகிய பாஞ்சஜன்யத்தையும் குறிக்கும். இடுப்பில் அணிந்திருக்கும் உடைவாளாகிய நந்தகம்ங்கிற வாளையும் குறிக்கும். அதை தனியா சொல்லணும் தேவையில்லை, இதுக்குள்ளேயே அடக்கம். தண்டோடு சக்கரம் ஷார்ங்கம் ஏந்தும் தடக்கையன். அதை ஏன் இங்க பெரியாழ்வார் யசோதை சொல்றாளாம்? இங்க பாருங்க, மணவாள மாமுனிகளுடைய சுவையான வியாக்கியானம். சந்திரனை பார்த்து பெரியாழ்வார் யசோதை எச்சரிக்கிறாளாம், இது ஆயுதமா இருக்கணுமா ஆபரணமா இருக்கணுமா நீ முடிவு பண்ணி கொண்டாலாம். நம்ம பெருமாள்கிட்ட அன்பர்களாக பக்தியோடு போனோம்னா, அவன் அழக ரசிக்கணும்னு போனா, இந்த ஆயுதம் எதுவுமே நமக்கு ஆயுதமா தெரியாது, ஆபரணங்களாக தெரியும். ஆமா, இன்னைக்கும் பெருமாள் திருக்கையில அந்த சக்கரத்தை சேவிக்கிறோம். சே, என்ன அழகாடா சக்கரத்தை ஏந்தி கொண்டு இருக்கிறார். அதுவும் நம்பெருமாள் திருக்கரத்துல ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுடைய அந்த சக்கரத்தை சேவிச்சோம்னா, ஆஹா என்ன ஆச்சரியமா பிடிச்சுட்டு இருக்கார். நம்பெருமாளுடைய ஸ்டைலே ஸ்டைல், ரசிச்சுட்டு போயிடுறோம். அது போல திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி அவர் கையில சங்க ஏந்தின்னு இருக்காரு. அந்த அழகை பார்க்கும்போது சே, என்னமாடா சங்க ஏந்தின்னு மகாபாரத யுத்தத்துல சங்க பிடிச்ச ஸ்டைலே ஸ்டைல் ரசிச்சுட்டு போறோம். திருக்குடந்தை ஷார்ங்கபாணி, ஷார்ங்கபாணினே திருநாமம், ஷார்ங்க வில்ல பிடிச்சுட்டு இருக்கார். அந்த அழகை பார்க்கிறோம்ப்பா, என்னமாடா ஷார்ங்க வில்லை ஏந்தி இருக்கிறார் என்று நாம ரசிக்கிறோம். அப்போ அந்தந்த திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் இந்த திவ்யாயுதங்களை தரிப்பதெல்லாம் பார்க்கும்போது அதற்கென்றே தனி ரசிகர்கள் உண்டு. அதுவும் திருக்குடந்தை கும்பகோணத்துல ஒரு சில நாள் பெருமாள் ஷார்ங்கவில் இல்லாமல் இருப்பார், ஒரு சில நாள் ஷார்ங்கவில்லை சாத்தி கொண்டு இருப்பார். அதை ரசிக்கவே பல அடியார்கள் போவா. இன்னைக்கு பெருமாள் வில் வச்சுட்டு இருக்காரா இல்லையான்னு பார்ப்போம். அப்ப அதை ஆயுதமாக அடியார்கள் காண்பதில்லை, ஆபரணமாக காண்கிறார்கள். அதே சமயம் நம்ம ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், ராவண, கும்பகர்ணன், மாலி, சுமாலி, சிசுபாலன், துரியோதனன், இது போல தீய சக்திகள்லாம் இருக்கு பாருங்க. இவாள்லாம் வந்தா அச்சுச்சோ ஷார்ங்கவில் வச்சுட்டு இருக்கானே, சுதர்சன சக்கரம் வச்சுட்டு இருக்கானே, சங்கு வச்சுட்டு இருக்கானே, அஞ்சி நடுங்கி ஓடுவாளாம். அப்போ நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்தது. நீ பக்தனாக வந்து பார்த்தால் அது ஆபரணமாக தெரியும், நீ பக்தி இல்லாமல் பகவானை எதிர்த்து நிற்க பார்த்தால் அது ஆயுதமாக தெரியும். இப்ப பெரியாழ்வார் யசோதை சந்திரனை பார்த்து சொல்றாளாம், அந்த தண்டோடு சக்கரம் ஷார்ங்கம் ஏந்தும் தடக்கையன், அவன் கையில உள்ள ஆயுதங்கள் ஆபரணமா இருக்கணுமா ஆயுதமா இருக்கணுமா அதை நீ முடிவு பண்ணு. நீ ஒழுங்கா இறங்கி வந்துட்டேன்னா அது ஆபரணமா இருக்கும், நீ பார்த்து ரசிக்கலாம். அங்கதான் இருப்பேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, இது ஆயுதமா மாறிடும், அவ்வளவுதான், நீ ஜாக்கிரதைன்னா. சந்திரன் பயந்துட்டான். கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கேன் இல்லையா, ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணன்ட்ட வரேன்னு. இப்ப பாருங்க, சந்திரன் பாதி இறங்கிட்டான், வரேன்னு ஒத்துனுட்டான். ஆனா உடனே வர முடியாது, கொஞ்சம் ஒரு சுத்து சுத்திட்டு என்னுடைய கடமையை முடித்து விட்டு வருகிறேன்னா. பெரியாழ்வார் யசோதை பதில் சொன்னா, அவ்வளவு நேரம் கிருஷ்ணன் காத்துன்னு இருக்க மாட்டான், அவனுக்கு தூக்கம் வந்துடுத்து, இங்க பாருங்கிறா. அற்புதமான காட்சி, எந்த ரிஷிகளும் வர்ணிக்காத காட்சி, மற்ற ஆழ்வார்கள் கூட வர்ணிக்காத காட்சி. எங்க பெரியாழ்வாரை தவிர வேற யார் பாட முடியும்? கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான். இப்போது கண்ணன் அப்படியே ஆச்சரியமாக கொட்டாவி விட்டானா. பெரியாழ்வார் யசோதை காட்டுகிறாள், இங்க பாருப்பா, கொஞ்சம் என் குழந்தை கொட்டாவி விட்டுடுத்து, தூக்கம் வந்துடுத்து, நீ அப்புறம் வரேன்னு சொன்னா அவ்வளவு நேரம் தூங்காம கண்ணன் காத்துட்டு இருக்கவா முடியும்? இப்பவே கொட்டாவி வருது பாரு. எதற்காக கொட்டாவினா, கண் துயில் கொள்ள. கண் துயில் கொள்ளுதல்னா என்ன? தூங்குதல்னு அர்த்தம். கண் துயில்னா உறக்கம்னு அர்த்தம். கண் துயில் கொள்ள, உறக்கம் கொள்வதற்காக கருதி, உறக்கம் கொள்ள வேண்டும் என்று கருத்தில் கொண்டு எண்ணி சங்கல்பம் பண்ணி கொட்டாவி கொள்கின்றான். எவ்வளவு அழகா கொட்டாவி விட்டுட்டான் பாரு. அதனால கொட்டாவி விட்டுட்டான்னா அடுத்து கண்ணன் தூங்க வேண்டும், நானும் அவனை தூங்க வைக்கணும். ஆனா அவன் தூங்கணும்னா கூப்பிட்டுட்டான் இல்லையா, நீ வராம இருக்கலாமா, நீ வரலன்னா அவன் தூங்குவானா? கொட்டாவி விட்டாச்சு, தூக்கம் வந்துருத்து, சீக்கிரம் வான்னா. சந்திரன் சொன்னா, உன் குழந்தை கொட்டாவி விட்டதுக்காகலாம் நான் இறங்கி வர முடியாது. கொட்டாவி விட்டா எவ்வளவோ பேர் உபன்யாசத்துக்கே நடுவுல கொட்டாவி விடுறா, அதுக்காக எல்லாரையும் தூங்குங்கன்னு சொல்லிடுறோம். கிளாஸ் ரூம்ல எவ்வளவோ பேர் கொட்டாவி விடுறா, ஆபீஸ்ல கூட எவ்வளவோ பேர். கொட்டாவி விட்டதுக்காக உடனே தூங்கணும்னு அவசியமா அப்படின்னு கேட்டானா சந்திரன். நான் வரும்போதுதான் வருவேன், கொட்டாவி விட்டாலும் காத்திருக்க சொல்லுன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, அப்படி இல்லப்பா, என் குழந்தை எப்படி தெரியுமா, அது 10 மாச குழந்தை, உண்ட முளைப்பால் அராக்கண்டாய் உறங்காவிடில். இது அந்த நாள்ல ஒரு சாஸ்திரம் உண்டு. குழந்தை தாய்ப்பால் குடிச்சுடுத்துனா உடனே தூங்கிடணுமா. அப்கோர்ஸ் குழந்தைகளும் தாய்ப்பால் குடிச்சா உடனே தூங்கிடும். என்ன காரணம் அதுக்கு சொல்றான்னா, தாய்ப்பால் மட்டும் குடிச்சதும் தூங்கினா மட்டும்தான் ஜெரிமானம் ஆகுமா.
தாய்ப்பாலை குடிச்சிட்டு குழந்தை இப்படி எப்படி ஆடி ஓடின்னு இருந்தா அந்த தாய்ப்பால் செரிமானம் ஆகாதான். அதனால தாய்ப்பாலுக்கு மட்டும் அதை குடிச்சதும் உடனே குழந்தை தூங்கணும், அப்பதான் ஜெரிக்கும். அதனால பெரியாழ்வார் யசோதை சொல்கிறாள், உண்ட கொஞ்ச நேரம் முன்னாடிதான் சாப்பிட்டிருக்கான். என்ன சாப்பிட்டான்? முலைப்பால். நான் தாய்ப்பால் ஊட்டினேன். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, நான் தாய்ப்பால் ஊட்டினேன், உண்ட முலைப்பால். எங்கிட்ட குடிச்ச அந்த தாய்ப்பால் அரா கண்டாய். அரானா செரிக்காது, செரிமானமாகாதுன்னு அர்த்தம். அரா கண்டாய், பாரு நல்லா கவனிச்சுக்கோ, அரா கண்டாய் அது ஜெரிக்காம போயிடும். எப்போ? உறங்காவிடில், குழந்தை தூங்காமல் இருந்தால். அரா கண்டாய் உறங்காவிடில், குழந்தை தூங்கலைன்னா அரா ஜெரிக்காது. அதனால என் குழந்தைக்கு தாய்ப்பால் செரிமானம் ஆகணும்னா அதுக்கு குழந்தை தூங்கணும். தூங்கறதுக்கு அடையாளமாக கொட்டாவையும் விட்டுட்டான். ஆனா நீ வராம தாமதப்படுத்தினா கொட்டாவையும் விட்டுட்டு தூக்கு கலக்கத்தோடையும் கஷ்டப்பட்டு முழிச்சுட்டு இருப்பான். கஷ்டப்பட்டு முழிச்சுட்டு இருந்தா தாய்ப்பால் செரிக்காது. தாய்ப்பால் செரிக்கலைன்னா அப்புறம் ஏதாவது வயிற்றுப்போக்கு ஏதாவது வந்துடும் குழந்தைக்கு. அதனால ஒழுங்கா சந்திரா, நீ அப்புறம் வர இப்புறம் வர இந்த பேச்செல்லாம் கிடையாது. அதனால உண்ட முளைப்பால் அரா கண்டாய் உறங்காவிடில் விண்தனில் மன்னிய மாமதி. அது என்ன வானத்தை விட்டு இறங்கவே மாட்டாயா? புதுசா ஏதோ கவிஞர்கள்லாம் பாடுவதாக சொல்கிறார்கள். முதல்ல சந்திரனை இறங்கிவான்னு சொன்ன கவி எங்க பெரியாழ்வார் தான். கண்ணில் தெரிகின்ற வானம் கைகளில் வராதோ, வெண்ணிலவே விண்ணை தாண்டி வரமாட்டாயா, யாரோ கேட்டாங்கிறா. சந்திரனை இறங்கிவான்னு சொன்ன முதல் கவி எங்க பெரியாழ்வாருக்கு பாருங்க. விண்தனில் மன்னிய மாமதி. விண்தனில் விண்ணாகிய வானத்திலேயே மன்னிய என்றால் இறங்கி வரமாட்டேன்னு நிலைத்திருக்கக்கூடியன்னு அர்த்தம். விண்தனில் மன்னிய, அது என்ன விண்ணை தாண்டி நீ வரமாட்டாயா? மாமதி, மானா சிறப்பு மிக்கன்னு அர்த்தம். அதைத்தான் சிறப்புன்னு நினைச்சுட்டு இருக்கியா? மாமதி, மதினா சந்திரன். மாமதி, ஓ சிறப்பான சந்திரனோ, வானத்தை விட்டு இறங்க மாட்டீங்களா? விண்தனில் மன்னிய மாமதி. கண்ணன் கூப்பிடுறான், அதுக்கு மேல என்ன வரமாட்டேன் நாங்க உட்கார்ந்து இருக்கிறது? வா இல்ல, விரைந்து ஓடி வா. கண்ணன் தூங்கறதுக்குள்ள, இப்போ கொட்டாவி விட்டுட்டான் கண்ணன். கொட்டாவி விட்ட கண்ணன் தூங்கறதுக்குள்ள விரைந்து, மிக விரைவாக ஓடி வா. இறங்கி அப்படி ஓடி வந்து எங்க கண்ணனுக்கு காட்சி கொடுத்து அவன் என்னென்ன விளையாட்டு விளையாட சொல்றானோ அத்தனை விளையாட்டும் விளையாடிட்டு தான் போகணும். விரைந்து ஓடிவா என்று அழைக்கிறாள். தண்டொடு சக்கரம் சார்ந்தம் ஏந்தும் தடக்கையன் கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான். உண்ட முளைப்பால் அரா கண்டாய் உறங்காவிடில் விண்தனில் மன்னிய மாமதி விரைந்து ஓடிவா. திருக்கையிலே கௌமோதகி என்ற கதை, ஷார்ங்கவில் சுதர்சன சக்கரம் உள்ளிட்ட மற்ற ஆயுதங்களும் சேர்ந்து பஞ்சாயுதங்கள் ஏந்தி இருக்கக்கூடிய பகவான் அவன் தூங்கறதுக்காக இப்போது கொட்டாவியே விட்டுட்டான். அதனால அவன் உண்ட அந்த தாய்ப்பால் செரிக்கணும்னா அவன் உடனே தூங்க வேண்டும். தூங்கலைன்னா தாய்ப்பால் செரிக்காது. அவன் தூங்கணும்னா சந்திரா நீ இப்போது வந்தாக வேண்டும். அதனால வானத்திலேயே நிலைத்திருக்கக்கூடிய சந்திரனே விரைவாக ஓடி எங்க கண்ணன் கிட்ட வா பார்ப்போம் என்று அழைப்பதுதான் பாசுரத்தின் திரண்ட பொருள். இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம்: The Lord who carries the mace, the bow and the disc in his hands has decided to sleep and is now yawning. If the breast milk he consumed has to digest and assimilate, he should sleep now. So the moon, who always rests in the sky, come fast, come running towards the child என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்படி பெரியாழ்வார் யசோதை அழைக்கவும் சந்திரன் சிரிக்க ஆரம்பிச்சுட்டானா. நான் அப்போ கூட வரலான்னு தான் யோசிச்சேன், அப்புறம் வரேன்ன. ஆனா ரொம்ப தான் பண்றேன். ஒரு 10 மாச குழந்தை சந்திரன் வேணும்னு கேட்டதுக்கு இத்தனை பாடா படுத்துறது, அதுவும் சந்திரனை கூப்பிட்டு வச்சுட்டு நீ ஆயுதம் வேணுமா ஆபரணம் வேணுமா? என்னம்மா சந்திரனை பார்த்து இவ்வளவு ஒரு பஞ்சாயத்து பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? சந்திரனுக்கு கோபம் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டானா, இந்த 10 மாச குழந்தைக்காக நான் இவ்வளவு பாடுபடணுமான்னு. பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, என்னடா எங்க குழந்தைய பார்த்தா கிண்டலா இருக்கா? சின்ன குழந்தைன்னு நினைச்சு கிண்டல் பண்ணாத. அவன் யார் தெரியுமா? எங்க கண்ணன் யார் தெரியுமா என்று பதில் சொல்ல போகிறாள். அடுத்த பாசுரத்தில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். தண்டொடு சக்கரம் சார்கமேதும் தடக்கையன் கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றார். தண்டொடு சக்கரம் சார்கமேதும் தடக்கையன் கண் துயில் கொள்ள கருதி
கொட்டாவி கொள்கின்றான் உண்ட முலை பாலராகண்டாய் உறகாவிடில் விண்தனில் மன்னிய மாமதி விரைந்தோடிவா உண்ட முலை பாலராகண்டாய் உறகாவிடில் விண்தனில் மன்னிய மாமதி விரைந்தோடிவா விண்தனில் மன்னிய மாமதி விரை